வெல்கம் பேக் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வீடியோலாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் பேட்டரிக்குள்ளே இருந்த ரீசார்ஜபிள் செல்லை எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நான் போட்டு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். இப்போ லெனோவோ பேட்டரி சொன்ன மாதிரி டெல் பேட்டரி எடுத்திருக்கேன். ஒரு லேப்டாப் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 6 செல் வச்சுருப்பாங்க. மொத்தமே ரீசார்ஜபிள் செல்லு. இது லியான் கம்பெனியாக வச்சுருக்காங்க. அது நல்ல கம்பெனி. இப்போ ரெண்டுத்தையும் அதே கம்பெனியில் உள்ள செல் தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெல் பேட்டரி ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டெல் பேட்டரி ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக 2 பிளாஸ்டிக் நடுவில் ஒரு லாக் மாதிரியே இருக்கும் பாருங்க. அந்த லாக் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி எதுனா ஒரு நைஃபோ எதுனா கத்தி வச்சு லைட்டாக அந்த கோர் மேலே லைட்டாக 4 கோர் போட்டிங்கன்னா அது அழகாக வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஏன்னா நான் அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா சைடும் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம உள்ள ரெட் கலரில் ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குது. 183 வோல்ட் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு 2.59 வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ டோட்டலாக 3 வோல்ட் பேட்டரின்னு நினைக்கிறேன் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெனோவோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டெல்லும் ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக 16Xல வச்சுருக்கேன். அதுக்கே அப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணும்போது நான் வச்சு இந்த இது உடஞ்சிருச்சு. அப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க லெனோவோ பேட்டரியில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டரி இந்த லெனோவோ பேட்டரியில் ஆகும், டெல் பேட்டரியில் 6 செல்லு, மொத்தம் 12 செல்லு இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6 செல் எடுத்தாச்சு. அதான் கூட பவர் சப்ளைக்கோசம் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அது எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங் இருந்துச்சு. ஒரு வே எடுத்தாச்சு. இப்போ பேட்டரி மட்டும் தனியாக பிரிச்சிடலாம். அதான் கூட ஸ்பாட் வெல்டிங் வச்சிருந்தாங்க. ஸ்பாட் வெல்டிங்கை எடுத்துட்டு நம்ம பேட்டரி மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு நீங்கள் வேறு எதனா லேப்டாப் பேட்டரியில் போயிடுச்சுன்னா கூட இந்த போர்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த லேப்டாப் பேட்டரி நல்லா இருந்த பேட்டரி தான் நான் வாங்கிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் கடையில் இந்த லேப்டாப் பேட்டரி கேட்டாலே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதில் ஒரு 4 செல்லு போயிருந்தாலும் மீதி 2 செல்லாச்சும் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் கடையில் போய் வாங்கினா ஒரு செல்லு 150 ரூபாய் 200 சொன்னாங்க. நான் கேட்ட கடையில் சொன்னாங்க. அது 1.5 வோல்ட் தான் சொன்னாங்க. 3 வோல்ட்ல அங்கே விற்கலன்னுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்டிமீட்டரில் அங்கே 20ல் வச்சுக்கோங்க. நம்ம 20 வோல்ட் மேலே இருக்காது இது. அப்புறமா பிளாக் காமனும் ரெட் இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பேட்டரி செக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 வோல்ட்டு கீழே போச்சுன்னா அது நல்லாத பேட்டரி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சாலும் சேம் வோல்ட் தான் காமிக்கும். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மல்டிமீட்டர் பற்றி எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேட்டரி செக் பண்ணியாச்சு. வோல்டேஜ் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 1 வோல்ட்டு கீழே இருக்குது. அப்போ இது ஒர்க் ஆகாத பேட்டரி. நீங்கள் தப்பாக வச்சுட்டிங்கன்னு சொல்லிங்க. நான் பாருங்கள், அதே வச்சாலும் அதே மாதிரி தான் வரும். நம்மளுக்கு இந்த பேட்டரி நம்மளுக்கு தேவையில்லை. எதுக்கோ ஒரு சார்ஜ் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்ம ஹெச்டபிள்யூ பேட்டரி கூட சார்ஜ் பண்ணலாம். அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெட்டில் 2 பேட்டரி நான் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இது செகண்ட் பேட்டரி. நான் அப்புறமா ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை பார்க்க மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் ஒர்க் ஆகலை. மிச்சம் இருக்க ப்ளூ பேட்டரியில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு பவர் பேங்க் செஞ்சுருந்தோம். போன வீடியோ தான் நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ செக் பண்ணி பாருங்கள். அதில் கூட இந்த பேட்டரியை எடுத்து வைக்கலாம். நீங்கள் 2 பேட்டரி வச்சாலே போதும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள் 180 வருது. நீங்கள் எதோ 200 வச்சிங்கன்னா அக்யூரேட்டாக தெரியும். அக்யூரேட்டானா 1.5 1.7 அந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி வச்சா அதோட கொஞ்சம் மைக்ரோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அந்த மாதிரி சொல்கிறேண்ணா. ஓகேவா? லாஸ்ட் பேட்டரி எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். லாஸ்ட் பேட்டரியில் 1.6 வருது. 1.5 வோல்ட்டுக்கு மேலே வருது. 1.5 தான் நார்மல் டபிள்யூஎஸ்எல் ட்ரிபிள்எஸ்எல் எல்லாமே 1.5 வோல்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 செல்லு மட்டும் ஒர்க் ஆகலை. நான் இன்னொரு வீடியோ செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்துக்கோங்க. இது ரீசார்ஜ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ நான் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிட்டு போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூஸ்வலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறவங்க 99% பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்மக்கிட்ட வந்து 12 பேட்டரியிலேருந்து 2 பேட்டரி போயிடுச்சு. இப்போ 10 பேட்டரி இருக்குது. 2 4 6 8 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.